பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போஸ்தலர் 26:18 தேவனிடத்திற்கு திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். அப்போஸ்தலர் 26:18 சர்வ வல்லமை உள்ள தேவன் ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இவ்வுலகத்திற்கு அனுப்புகிறேன் என்றும், அவர் குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்து விடுவிக்கவும் செய்வார் என்று சொல்லியிருந்தார். அதேபோல் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது அநேகருடைய கண்களை திறந்தார், கட்டுக்களை அவிழ்த்தார், சிறையிருப்பிலிருந்து விடுவித்தார். மரித்து உயிர்த்தெழுந்த பின்பும் சவுல் கண்களை திறந்து பவுலாக மாற்றினார். இதேபோல் சகரியா தீர்க்கதரிசியும் இயேசு கிறிஸ்துவை குறித்து தீர்க்க தரிசனம் சொல்லி இவைகளை உறுதிப்படுத்தியிருந்தார். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே ஜனங்களிடம், நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார். அதன்படியே சவுல் பவுலாக மாறி ஜீவ ஒளியில் நடந்தான். பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் தன்னுடைய அழைப்பை சொன்னது போலவே பெஸ்து தன்னை கொலை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்துடன் அகிரிப்பா ராஜாவிடம் கொண்டு சென்ற போது பவுல் அகிரிப்பா ராஜா முன்பாக மரித்து உயிரோடு இருந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களை கொன்று போட்ட சவுலாகிய என்னை இயேசு சந்தித்து பவுலாக மாற்றினார். மேலும் ஜனங்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படியாக நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட பவுல் தான் அழைக்கப்பட்ட அழைப்பின்படியே இயேசு கிறிஸ்து தனக்கு சொல்லியபடியே தனது ஊழியத்தை செய்தார். எனவே பவுலுடைய வாழ்க்கையிலும் அநேக அடையாள அற்புதங்கள் நடந்தது. அதேபோல் பவுலும் அநேகருடைய வாழ்க்கையில் அடையாள அற்புதங்களை இயேசுவின் நாமத்தினாலே செய்தார். பரிசுத்த ஆவியானவர் பவுலை நிரப்பி பவுலோடு கூட இருந்ததால் பவுல் மூலமாக அநேக ஜனங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை மெய்யான தேவன் என்று விசுவாசித்து அவரை முழு இருதயத்தோடு பின்பற்றி வாழ்ந்தார்கள். ஆசீர்வாதமாக இருந்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ்ந்தார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சவுலை தெரிந்து கொண்டார். இருளில் இருக்கிற ஜனங்களை, கட்டுண்ட ஜனங்களை விடுதலை செய்யவும் ஒளியினிடத்திற்கு கொண்டு வரவும் பவுலாக மாற்றி தன்னுடைய ஊழியத்துக்கு அழைத்தார். பவுல் இயேசு தன்னை அழைத்ததையும் தன்னை தெரிந்து கொண்டதையும் அறிந்து கொண்டதால் அதன்படியே நடந்து கொண்டதால் ஆசீர்வதிக்கப்பட்டார், பிறருக்கு ஆசீர்வாதமாக இருந்தார். கர்த்தர் அவரை கொண்டு பெரிய காரியங்களை செய்தார். இன்று இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற, தியானித்துக் கொண்டிருக்கிற நம்மையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார், அழைத்திருக்கிறார். எதற்காக என்றால் கர்த்தருடைய அன்பையும் ஆசீர்வாதத்தையும் ருசித்த நாம், நம்முடைய வாழ்க்கையில் அவரிடம் இருந்து நன்மைகளை பெற்றுக்கொண்ட நாம், கர்த்தருடைய வெளிச்சத்தில் ஒளியின் பிள்ளைகளாக வாழ்கிற நாம் தேவனுடைய அன்பையும் அவருடைய மகத்துவத்தையும் அவருடைய வல்லமையின் மகத்துவத்தையும் அவர் கொடுக்கும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் நம்மை சுற்றி இருக்கிற சகல ஜனங்களுக்கும் அறிவித்து அவர்களும் நம்மை போல அத்தனை நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டு கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழும்படியாக அவர்களை கொண்டு வரத்தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், அழைத்திருக்கிறார். எனவே நம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலையும் மனதில் கொண்டு அதன்படி நாம் கர்த்தருக்காக வாழ்ந்தோமானால் பவுல் கூடவே இருந்தவர், பவுல் மூலமாக அநேகருடைய வாழ்க்கையில் அடையாள அற்புதங்களை செய்தவர், பவுல் மூலமாக மற்றவர்களையும் ஆசீர்வதித்த தேவன் நம்மையும் ஆசீர்வதித்து நமது மூலமாக அடையாள அற்புதங்களை செய்து நம்மை மகிமைப்படுத்தி அவரும் மகிமைப்படுவார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, இந்த உலகத்தில் பிறந்து வாழ்கிற எங்களை நீர் முன்குறித்து தெரிந்து கொண்டு அழைத்திருக்கிற தேவனாகிய உம்முடைய அழைப்பையும் தெரிந்து கொள்ளுதலின் நோக்கத்தையும் நாங்கள் உணர்ந்து எங்களை சுற்றியிருக்கிற ஜனங்களிடம் அன்பையும் மகத்துவத்தையும் தெரிவிக்கக்கூடிய கிருபையின் வரங்களை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்.
கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கின்ற யாவர் மேலும் உம்முடைய வல்லமையின் கரம் இருக்கும்படியாக நாங்கள் அவர்களை வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.